ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஓப்போ K13 டர்போ 5G இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து கே சீரீஸ்னாலே ரொம்ப விரும்பி வாங்குற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. அதோட சேல்ஸ் வந்து நல்லா போகுதுனால K13ல வந்து டர்போ ப்ரோன்னு ரெண்டு போன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து K13 டர்போ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ K13 டர்போ ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் வைஸ்ல இருந்து பாத்துடலாம். டிசைன் வைஸ்ல பார்க்கும்போது இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.8 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.3 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 207 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் ஓரளவுக்கு வந்து 200 கிராமுக்கு மேலதான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நேனோ ஜூம் போட்டுக்கலாம். அது மாதிரி வந்து ஐபி ரேட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல வந்து அட்வான்ஸ் ஐபி ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஐபி X6 X8 X9 அட்வான்ஸ் ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்க தண்ணிக்குள்ள போட்டும் வீடியோகிராஃபி போட்டோகிராஃபி பண்ணிக்கலாம். தண்ணிக்குள்ள உட்காந்து கூட நீங்க கேமிங் ஆடலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐபி ரேட்டிங்ல வந்து அட்வான்ஸா கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஐபி ரேட்டிங் இவ்வளவு அட்வான்ஸா கொடுத்ததுனால வந்து உங்களுக்கு வாட்டர் கம்ப்ளைண்ட் கண்டிப்பா அந்த போன்ல ஆகாது. ஓப்போவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து இந்த சேஃப்டி காண்டி கீழே போட்டாலும் டேமேஜ் ஆகாத மாதிரியும் தண்ணிக்குள்ள போட்டாலும் எதுவும் ஆகாத மாதிரி தான் போன் வந்து கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த கே சீரியஸும் டர்போவும் அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த போனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமுலட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நல்ல டிஸ்பிளேனா 1 பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 120 டிகிரிஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு. பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1600 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1280 x 2800 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 453 பிபி டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு 15 கிடைச்சிரும். கலர் வைஸ் 15 தான் வந்து ரன் ஆகும். 2025 லான்ச் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து 3 வருஷம் வந்து கண்டிப்பா ப்ராப்பரா அப்டேட் கொடுப்பாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MediaTek Dimensity 8450 4nm ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு அளவுக்கு நல்ல கேமிங் சிப்ஸ் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டா கோர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா மாலி G720 MC7 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமிங் வந்து ஓரளவுக்கு நல்ல சிப் தான் கொடுத்துருக்காங்க. CPU GPU ரெண்டுமே வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 12GB 256 16GB 256 12GB 512 மொத்தம் 3 வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. UFS வந்து 3.1 கொடுத்துருக்காங்க. LPDDR 5X RAM தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜும் சரி UFS சரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காண்டி வந்து கிறிஸ்டல் சீல்டு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டல் சீல்டு கிளாஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ப்ரொடக்ஷன் தான். கீழே டிராப் டெஸ்ட் போட்டீங்கன்னா எந்த டேமேஜும் ஆகாது. ஓரளவுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. நல்லா லவுடாவே இருக்கு இந்த போன்ல பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் 3.5mm ஜாக் வந்து இந்த போன்ல வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ப்ளூடூத் மூலியமா தான் சாங்ஸ் கேட்கற மாதிரி இருக்கும். ஒய்ஃபை 6 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் NFC வந்து கொடுத்துருக்காங்க. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலியமா வித்தின் செகண்ட்ல வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். NFC ஆப்ஷன் இந்த போன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அண்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் வேற என்ன ஹைலைட்னா 7000 mAh கொடுத்துருக்காங்க. 7000 mAh வந்து பேட்டரி கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால வந்து தாராளமா 2 நாள் 3 நாள் தாராளமா சார்ஜ் நிற்கும். 80 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர், பர்பிள் கலரு, அதுக்கப்புறம் மிட் நைட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் நைட்டு, மொத்தம் 3 கலர்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பர்பிள் கலர் தான் வந்து ஸ்பெஷல் எடிஷன். எல்லாருக்குமே அந்த பர்பிள் கலர் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த போனோட அன்பாக்சிங் வந்து நான் ப்ராப்பரா நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து ஸ்பெக்கை மட்டும் பாருங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பவர்ஃபுல் ஏர் கூலிங் டெக்னாலஜி இந்த போன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பேக் சைடு பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கும். அது கீழே வந்து இன்னொரு கேமரா இருக்க மாதிரி இருக்கும். அது கேமரா கிடையாது. அது வந்து டர்போ பிரீத்திங் லைட் லூமினஸ் ரிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு கூலிங் ஃபேன் 8000 RPMல ரன் ஆகிற ஒரு கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூலிங் ஃபேனோட வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன் வந்து ஓப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைமரி கேமரா வந்து 50 கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து 2 மெகாபிக்சல் கொடுத்துருப்பாங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட் உண்டு. 4K 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இதே செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. 1080 13 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4K 60 fps வந்து மெயின் கேமரால கிடைக்குது 50 மெகாபிக்சல்ல. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி வந்து நீங்க பேக் சைடு உள்ள ஃபேனை வந்து நீங்க ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஆன் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்க கேமிங் விளையாடும் போது அந்த ஆன் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து கூலிங் டெம்பரேச்சர் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த போன்ல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 28,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பிளிப்கார்ட்ல வந்து சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த போனை வந்து நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி 2000 கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். 28,000 ரூபாய் போனை நீங்க வந்து 26,000 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். இது நல்ல ஆஃபர் தான். அதுல வந்து இன்னொரு கார்டு ஆஃபர் என்னன்னா பிளிப்கார்டு ஆக்சஸ் கார்டு, பிளிப்கார்டு ஆக்சஸ் கிரெடிட் கார்டு. அது யாராவது வச்சிருந்தீங்கன்னா 4000 கம்மி பண்ணி வாங்கிக்கலாம்.
28,000 போனை நீங்க 24,000 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். அந்த கிரெடிட் கார்டு யாருமே வச்சிருக்க மாட்டாங்க, அதனாலதான் 4,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதனால நார்மலா ஐசிசி எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2,000 கம்மி பண்ணி கண்டிப்பா இந்த போனை 28,000 போனை 26,000 ரூபாய்க்கு வாங்கி கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த போனை எதுக்கு வாங்கலாம்னு சொன்னீங்கன்னா ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க சரிங்களா, அட்வான்ஸ் வாட்டர் ப்ரூஃப். பேட்டரி வந்து 7,000 mAh கொடுத்துருக்காங்க, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அது மாதிரி வந்து கேமரா பிரைமரி எல்லா போன்ல இருக்க மாதிரி 50 கொடுத்துருக்காங்க. 4K 16 ABS கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஷூட் பண்ற மாதிரி, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். கேமிங் சிப் காண்டி வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 8450 கொடுத்துருக்காங்க. அதனால வந்து வாட்டர் ப்ரூஃப் போனு, பேட்டரி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேமிங் சிப் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஹீட் ரெடியூஸ் பண்றதுக்கு கூலிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமராவும் 4K வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணலாம் மெயின் கேமரால. இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்பெக் வந்து அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு பட்ஜெட் வந்து ஒரு 30,000 கீழே தான் இருக்கு. அண்டர் 13K வந்து இந்த போனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப பாத்துட்டு இருக்க போன் வந்து ஓப்போ K13 டர்போ ப்ரோன்னு ஒரு போன் இருக்கு. அந்த போனோட ரிவ்யூ வந்து நான் தனியா ஒரு வீடியோ போடுவேன், பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இப்போதைக்கு வந்து இந்த போனை வந்து இதான் வந்து ஸ்பெக்கு. இந்த போன் வந்து கண்டிப்பா நீங்க வாங்கலாம், ஒர்த் ஃபார் மணி தான். 30,000 ரூபாய்க்குள்ள எல்லாமே ஸ்பெக்கு சூப்பராகவே தாறுமாறா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த போனை வாங்கிட்டு கமெண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த போனோட அன்பாக்சிங் வந்து நம்ம சேனல்ல தனியா நான் ப்ராப்பரா ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பா பாருங்க, அதுவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.